நம்முடைய நண்பர் ரத்தனவேல் அவர்களை நான் இங்கே மறந்துவிட முடியாது. அவர்கள் இந்த கருத்தை சொன்ன பிறகு அது என்னுடைய மனதிலே பதிந்து நிதிநிலை அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டு இன்றைக்கு உழவர் சந்தை மதுரை மாநகரத்திலே உருவாகி இருக்கின்றது. இப்படி பல கருத்துக்களை என்னிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றலும் ஆர்வமும் உள்ளவர்கள் பலர் உண்டு என்றாலும் நம்முடைய பிடிஆர் அவர்கள் இங்கே எடுத்துக்காட்டியதை போல அடிக்கடி என்னிடத்தை நெருங்கி கடிதம் மூலமாக அல்லது உரையாடல் மூலமாக அல்லது விவாதம் மூலமாக என்னுடைய மனதில் இந்த கருத்துக்களை பதிவிக்கக்கூடியவர்கள் இருவர். அதிலே முதலாம் அவர் ரத்தனவேல் அவர்கள், இரண்டாம் அவர் என்னுடைய அருமை நண்பர் சொக்கர் அவர்கள்.